சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதுக்கு வீட்டோட ஆம்பளை பிள்ளைங்களா உங்களோட பொறுமையும் பக்குவமும் ரொம்ப முக்கியம். கல்யாணம் முடியற வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்க 2 பேரும் நிதானத்தை இழந்துடக்கூடாது. இவ்வளவுதான விஷயம். இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேமா, நீ நிம்மதியா இருங்க. சத்தியம் பண்ணு. மா, என்னம்மா சத்தியெல்லாம் போய் கேக்குற? என்ன ஆனாலும் சண்டை போட மாட்டோன்னு என் கையில அடிச்சு 2 பேரும் சத்தியம் பண்ணுங்க. அப்பதான் நான் நம்புவேன். மா, கையல் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு நாங்களும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம இது வரைக்கும் எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. நல்லபடியா தான் போயிட்டு இருக்குடா. இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன பயம் ஒட்டிட்டு இருக்குடா. இது பொண்ணு இருக்கிற விழாவோட முடிகிற விஷயம் இல்ல. இதுக்கப்புறம் தான் நலங்கு, பந்தக்கால் நடுறது, பொண்ணு அழைப்பு, முகூர்த்தம்னு முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது அவசரப்பட்டு உங்ககிட்ட வார்த்தையை விடுவாங்க. அதை கேட்டு உங்களுக்கும் கோபம் வரும். அப்ப நீங்க உங்களை கட்டுப்படுத்திட்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் பார்த்து பார்த்து பேசுங்கடா. எந்த சூழ்நிலையிலயும் அவசரப்படாதீங்க. எதுக்காக தான் நான் உங்ககிட்ட சத்தியம் கேக்குறேன். இத பாருமா, கையிலோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நாங்க என்ன தியாகம் வேணா பண்ணுவோமா? இதுக்கு சத்தியம் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணுமா என்ன? இருந்தாலும் உனக்காக இதை நான் பண்றேன். உன் சொல் பேச்ச நான் மீற மாட்டேன். இது சத்தியம். அன்பு, மா, என்னாலயும் எந்த பிரச்சனையும் வராது. இது சத்தியம். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல கையல். உன் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு அம்மா பயப்படுறாங்க. அதைத்தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மா, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? உன் பயம் இருக்கே, என்னன்னு தான் சொல்றது? கையன், அவங்க குழப்பத்துக்கு காரணமே தீபிகா வந்து ஒரு கதையை சொல்லிட்டு போனால, அதான். தெரியுமே மா, அப்படிலாம் ஒன்னும் நடக்காது. நீ பயப்படாம தைரியமா இரு. பயப்படாத. ஏய், நீ கேபுக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இந்நேரம் வந்துகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இரு போய் பார்த்துட்டு வரேன். டேய் மீட்டர் வாடா. போலாம் சார். சரியா? ஹலோ. என்னங்க, எல்லாத்தையும் நீங்க தாங்க நல்லபடியா நடத்தி வைக்கணும். கையலுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க. சங்கரி, கைய கொடு முதல்ல. எதுக்கு? நீங்க பண்ண பெட்டரான விஷயம் எதுன்னா கையில உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். உண்மையிலேயே நீங்க ரொம்ப சூப்பர். பையனோட லவ்வ ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். சரி சரி, உள்ள போங்க. எத்தனை வரானுங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரிக்கா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன்க்கா. சரி சரி, வா உள்ள போலாமா? மைசன், வா. என்னடா இன்னும் ரெடி ஆகலையா? ஒரு 5 நிமிஷம் ரெடி ஆயிடுறேன். சீக்கிரம்டா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லேட் பண்ணாத. வர நீ சீக்கிரம் வந்துரு. போங்கப்பா, நான் வரேன். இது வேற போன். ஹலோ. ஆமாமா சார், அந்த ரூட் தான். சீக்கிரம் வந்துருங்க. ஓகே. எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க. இருந்து சாப்பிட்டுட்டு தான் போணும். சரிப்பா, நான் வரேன். தீபிகா, என்ன அங்கு? எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க அங்கு. உண்மையிலேயே நீ ஈவென்ட் மேனேஜர் தானா? உன்னதாம்மா கேட்குறேன்.
பதில் சொல்லு. உண்மையிலேயே நீ ஈவென்ட் மேனேஜர் தானா? ஏன் அங்கிள் இப்படி கேக்குறீங்க? நானா இதை கேட்கல, உன்னோட நடவடிக்கை தான் என்னை இப்படி கேட்க வைக்குது. இந்த பொண்ணு இருக்கிற ஃபங்க்ஷன் யாருக்கு? என் பையனுக்கும் என் மருமக கையலுக்கும் தானே. அப்ப நீ என்ன கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்க? அங்கிள் ப்ளீஸ் இப்படிலாம் கொஸ்டின் ரைஸ் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா. ஆரம்பத்திலிருந்தே என் பையனை நீ என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கறேன்னு எனக்கு புரியாமலாம் இல்லை. என் மருமக உன்னை அறிமுகப்படுத்தி வச்சதுனால தான் நான் எதுவுமே கேட்காம இருக்கேன். நல்லா கேட்டுக்கோ, இங்க நீ வெறும் ஒரு ஈவென்ட் மேனேஜர் தான். ஆனா கயல் என் பிள்ளையோட உசுறு. என் பையன் கயலை தான் காதலிக்கிறான். அதை புரிஞ்சு நடந்துக்கோ. இத பார், கயல் தான் இந்த வீட்டோட மருமக. தயவு செஞ்சு உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாத. அதையும் மீறி ஏதாச்சும் குரங்கு வேலை பண்ணிக்கிட்டு இருந்த நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இல்ல அங்கிள், என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ரிசப்ஷனுக்கு தேவையான ஸ்டேஜ் டெக்கரேஷன் பத்தி எல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியா? உண்மையிலேயே நீங்க அத பத்தி தான் பேசுனீங்களா? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? இல்லையே. அப்போ தீபிகா முகம் ஏன் வாடி இருக்கு? அத நீ இவ்வளவுதான் கேட்கணும். இல்ல, ஏதோ தப்பு நடந்திருக்கு. அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க ஏதோ பேசிருக்கீங்க. இந்த பொண்ணு மனசு கஷ்டப்பட்டா நீ ஏன் டென்ஷன் ஆகுற? சாதாரண ஈவென்ட் மேனேஜர் மேல உனக்கு ஏன் இவ்வளோ அக்கறை? இந்த பொண்ணுக்கு நீ ரொம்ப இடம் கொடுத்துட்டியோன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன இடம் கொடுத்துட்டேன்? நான் என்ன 4 ஏக்கர்ல கிரவுண்டா வாங்கி கொடுத்துட்டேன்? இல்ல சங்கரி, நானும் துணி கடையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பொண்ணோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அப்படி என்ன பண்ணா? இந்த வீட்டு பொண்ணா வாழணும்னு நினைக்கிறா. எழில இவ பாக்குற பார்வையும் கையில இவ முறைக்கிறதும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லையே. சங்கரி, நீ புரிஞ்சு பேசுறியா இல்ல புரியாம பேசுறியான்னு எனக்கு ஒன்னும் புரியல. இப்ப எதுக்கு கத்துறீங்க? தீபிகாவுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் பிடிச்சிருக்கு. அதனால நம்ம கிட்ட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறா. இதுல என்ன தப்பு இருக்கு? சங்கரி, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இத பாருங்க, ஓவர் திங்கிங் நல்லதுக்கு இல்ல. தேவையில்லாம எதையோ யோசிச்சு நீங்களும் டிப்ரெஸ் ஆகி எங்களையும் டென்ஷன் பண்ணாதீங்க. சங்கரி, தீபிகா இப்படி இருந்தா ப்ராப்ளம் தான் வரும். இவ வேண்டாம்.